நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவர் போட்டிக்கு விருப்ப மனு தாக்கல் செய்யும் போது அண்ணாமலை, எல் முருகன் ஆகியோர் உடன் இருக்கின்றனர். இது தொடர்பான முழுமையான தகவல்களோடு எமது தலைமை செய்தி ஆசிரியர் சுகிதா சாரங்கராஜ் இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தற்போதைய கள சூழல்கள் என்ன? தற்போதைய சூழல் படி பார்க்கும் பொழுது நயினார் நாகேந்திரன் மட்டுமே விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார். கடந்த ஒரு வாரமாக அவர்தான் டெல்லியிலும் முகாமிட்டிருந்தார். இந்த சூழலில் பார்க்கும் பொழுது இப்பொழுது அவர் மட்டுமே விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார். வேறு யாரும் விருப்ப மனு தாக்கல் செய்யவில்லை. அவருடன் தற்போதைய பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை மற்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் இருவரும் உடன் இருந்தனர். அவர் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது, அந்த விருப்ப மனு தாக்கல் செய்யும் போது அவருடன் உடன் இருந்தனர். இந்த சூழலில் கமலாலயத்தில் மூத்த தலைவர்கள் நயினார் நாகேந்திரனை கட்டி அவரை அரவணைத்து வாழ்த்து கூறக்கூடிய, ஆற தழுவி வாழ்த்து கூறக்கூடிய சூழலை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்கிறார். வேறு யாரும் தாக்கல் செய்யாததால் போட்டியின்றி நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்படுவார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த ஒரு வார காலமாகவே நயினார் நாகேந்திரன் பெயர்தான் முழு வீச்சிலுமாக இருந்தது. இந்த சூழலில் தான் அவர் மட்டுமே இன்றைக்கு விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார் என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதிமுக பாஜக ஒருவேளை கூட்டணி என்ற கணக்கிற்கு வரும் பொழுது நயினாருடைய பங்கு மிக முக்கியமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் கூட அவருக்கான இந்த தலைவர் பொறுப்பு வருவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. ஏனென்றால் தற்போதைய பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை மற்றும் அதிமுகவிற்கு இடையே இருந்த அந்த கசப்பு, அந்த உறவுகள் முறிவுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும், ஏற்கனவே அதிமுகவில் இருந்து வந்தவர் என்ற அடிப்படையிலும் நயினாருக்கு அங்கு இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுடைய செல்வாக்கு என்பதனால் இரு கட்சிகளுக்கும் இடையேயான கூட்டணி உறவை சுமூகமாக்குவதற்கு நயினாருக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அதை கடந்த வாரம் சட்டமன்றத்தில் கூட பார்க்க முடிந்தது. நயினார் நாகேந்திரன் பெயர் அடிபடும் அந்த காலகட்டத்திலேயே சட்டமன்றத்திற்கு உள்ளே சென்று முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் தனித்தனியே, அதாவது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் தனித்தனியே சென்று நயினார் நாகேந்திரனை சட்டமன்ற வளாகத்திற்குள் சந்தித்து அவரது இருக்கையில் அருகே அமர்ந்து பேசியதையெல்லாம் நாம் கடந்த வார செய்தியாக பார்த்தோம். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு அவர் மட்டுமே இப்பொழுது விருப்ப மனு தாக்கல் செய்திருப்பதனாலும் அவரே தலைவராக போட்டியின்றி தேர்வாவார் என்பது ஓரளவிற்கு உறுதியாகிறது. இன்னும் சற்று நேரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு முன்பு இவர் விருப்ப மனு தாக்கல் செய்திருப்பதனால் அந்த சந்திப்பில் இவரை அறிவிக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி அமைவதற்கு நயினாருடைய பங்கு என்னவாக இருக்க போகிறது என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கும். கடந்த முறை இன்னொன்று தென் தமிழகத்திற்கான ஒரு முகமாக நயினார் இருப்பார். ஏற்கனவே கடந்த முறை அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அவர் அமைச்சராக இருந்த போது இருந்த அந்த உறவுகளின் அடிப்படையிலும் வைத்து பார்க்கும் பொழுது தென் தமிழகத்தில் இருந்து ஒரு முகத்தை, ஏற்கனவே கடந்த முறை பாஜகவுடைய தற்போதைய மாநில தலைவர் மேற்கு மண்டலத்தின் முகமாக இருந்ததனால் இவர் தென் மண்டல முகமாக இவர் இருப்பார் என்பதும் அது பாஜகவிற்கு கூடுதலாக கட்சியை அவர்கள் தென் தமிழகத்தில் வளர்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற அரசியல் கட்சி தலைவர்களோடு இவர் சுமூக உறவை கொள்வார் என்பதனாலும் இவர் மீது ஏற்கனவே அந்த ஒரு அதிமுகவில் இருக்கும் பொழுதே அந்த மாதிரியான ஒரு பிம்பம் இருப்பதனால் தற்பொழுது இவர் செய்யக்கூடிய அரசியல் என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறது. அதே நேரத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக, ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரியாகவும் ஒரு அதிரடி அரசியலை தமிழ்நாட்டில் கையாண்ட விதத்தில் அண்ணாமலையுடைய ரோல் மிக முக்கியமாக இருந்தது. அப்படியான ஒரு பாஜக கடந்த 3 ஆண்டுகளாக பார்க்கப்பட்ட பிறகு தற்பொழுது இவருடைய ஒரு சாஃப்ட் மனநிலையில் அல்லது சாஃப்டாக அப்ரோச் செய்யக்கூடிய ஒரு நிலையை எப்படி பாஜக அணுகும் என்பதும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படும். இந்த சூழலில் பாஜகவுடைய மாநில தலைவர் போட்டியில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் அகில இந்திய மகிழா பாஜகவுடைய தலைவராகவும் மகளிர் அணிக்கான பிரசிடென்டாகவும் இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசனுடைய பெயரும் அடிபட்ட சூழலில் அவர் அங்கு உள்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் இருக்கிறார். அவர் விருப்ப மனு தாக்கல் செய்யும் போது இங்க உடன் வரவில்லை. இங்கே மத்திய அமைச்சர்
முருகன் மற்றும் தற்போதைய மாநில தலைவர் அண்ணாமலை இருவருமே நயினார் நாகேந்திரன் விருப்பமனு தாக்கல் செய்யும் போது உடனிருந்தனர் மற்றும் மூத்த தலைவர்கள் உடன் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த சூழலில் மத்திய அமைச்சருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் வைக்கப்பட்ட பதாகைகள் அடுத்தடுத்து மாற்றப்பட்டதும் ஒரு முக்கிய கவனிப்பு. காலையில் என்டிஏ அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு போன்று வெறும் பிரதமர் மோடியுடைய படம் மட்டும் வைக்கப்பட்டு அது முதலில் அந்த பதாகை வைக்கப்பட்டிருந்தது. அது சற்று நேரத்தில் மாற்றப்பட்டு அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியுடைய பதாகை மட்டும், அந்த கட்சி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்பது போன்றும், அதில் ஒரு பக்கத்தில் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும், மற்றொரு பக்கத்தில் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையும் அகில இந்திய பாஜக தலைவர் நட்டாவுடைய புகைப்படமும் இருக்கிறது. இதற்கு மேலே கூடுதலாக நாகேந்திரனுடைய படமும் அந்த பதாகையில் இடம்பெற்றிருக்கிறது என்பதும் ஒரு ஏற்கனவே முன்னோட்டமாக அது ஒரு அறிகுறியாக அது பார்க்கப்படுகிறது. அடுத்த தலைவராக அவர்தான் வரப்போகிறார் என்பதை ஒரு சிம்பலைஸ் செய்வது போன்ற ஒன்றாக அது அரசியலில் பார்க்கப்படுகிறது. 1.5 மணி நேரம் ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டில் ஆலோசனை நடத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன மாதிரியான அரசியல் கணக்கையும் கூட்டணி கணக்கையும் எடுக்க போகிறார், அதை பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன கூற போகிறார் என்பது மிக முக்கியமாக கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கான வாய்ப்பு எந்த அளவிற்கு தற்பொழுது இருக்கிறது, அதை நயினார் ஒருவேளை பாஜக மாநில தலைவர் நயினாருடைய முதல் அசைன்மெண்டாக கூட அது இருக்கலாம். அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவுடனான கூட்டணி அப்படிங்கிறதற்கெல்லாம் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் விடை கிடைக்குமா என்பதை பார்க்க வேண்டியது. இதனை இபிஎஸ் ஏற்றுக்கொள்வாரா, இபிஎஸ் உடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, ஏன் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு என்று பதாகை வைக்கப்பட்டது மாற்றப்பட்டது, அதற்கான காரணம் என்ன, இபிஎஸ் இன்னும் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லையா, அல்லது டிடிவி தினகரன் உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோவில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதனால் அவரும் வந்த பிறகான இந்த கூட்டணி என்பதா? ஏனால் ஏற்கனவே அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், பாமக கூட்டணியில் இருக்கக்கூடியது நேற்றைக்கு அங்கேயும் தலைவர் சர்ச்சை எழுந்த பிறகு, அங்கே ஒரு அதிகார போட்டி முரண் ஏற்பட்ட பிறகு, அது சரி செய்த பிறகு மீண்டும் இன்னொரு முறை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சந்திப்பாக இருக்கக்கூடும் என்பதை கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் என்ற முறையில் அந்த தலைவர்களில் ஒருவராக ஜி.கே. வாசன் மட்டுமே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஜி.கே. வாசன் மட்டுமே மத்திய உள்துறை அமைச்சரை நட்சத்திர விடுதியில் சந்தித்து பேசுகிறார் என்பதை பார்க்க முடிந்தது. அப்போது மற்ற தலைவர்கள் யாருமே கூட்டணி கட்சி தலைவர்கள் வராததனால் இதனை வெறும் பத்திரிகையாளர் சந்திப்பாக பாஜகவுடைய மாநில தலைவரை அறிவிக்கக்கூடிய ஒன்றாக மாற்றி இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. தற்போது பாஜகவின் அரசியல் கள நிலவரங்களை முழுமையாக வழங்கியதற்கு நன்றி மேம்.